ப்ராஸ்பெரிட்டினா என்ன? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது. So well being in every area. மனசு நிறைவா இருக்கு பிரதர், அப்ப அதுக்கு பேருதும் ப்ராஸ்பெரிட்டி தான். ஆனா மனசு நிறைவா இருக்கு பிரதர், ஆனா பர்ஸ் எல்லாம் காலியா இருக்கு பிரதர் அப்படின்னா அது என்ன கிடையாது, ப்ராஸ்பெரிட்டி கிடையாது. ஸோ உங்க பர்ஸும் நிறைஞ்சிருக்கும், உங்க மனசும் நிறைஞ்சிருக்கும். Prosperity means is not money, it is many. கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையில் வாழ்ந்த நாட்கள் முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் வளமையில் வாழுகிற நாட்கள் துவங்கி இருக்கிறது. பரலோகத்துல கண்ணீர் கிடையாதுன்னா நான் சொல்றேன், இந்த பூமியிலையும் கண்ணீர் இருக்காது, உங்க வாழ்க்கையிலையும் கண்ணீர் இருக்காது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கலாம், தேவனுடைய அரசாட்சி உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அந்த அரசாட்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்களை இது துடைத்து போடுகிறது. இயேசு சிலுவையில உங்க பாவத்தை மட்டும் சுமக்கல, இயேசு சிலுவையில உங்க நோயை மட்டும் சுமக்கல, இயேசு சிலுவையில உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார். யாரோ எனக்கு தருவார்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற வாழ்க்கையில இருந்து என் கை வாரி இறைக்கும், அந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்ற இடத்துக்கு நீங்க போகும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரமா இது இருக்கிறது. கர்த்தர் உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிற நாள் முதற்கொண்டு ஒரு உயர்வு உங்களுக்கு துவங்குகிறது. சார், எல்லா நல்லதும் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, எல்லா கெட்டதும் பிசாசுகிட்ட இருந்து வருது. ரொம்ப கை டயர்ட் ஆயிடுச்சா, ரொம்ப எஃபோர்ட் போட்டு எவ்வளோ முட்டி மோதிட்டங்க, ஒண்ணுமே நடக்கலையா, believe the blessings of the Lord. வெறும் உழைப்பிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, வானம் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ப்ராஸ்பெரிட்டின்றது ஒரு ஃப்ரீக்வன்சி. இந்த அலைவரிசை செட் ஆயிடுச்சுன்னா கொட்டோ கொடு உங்க வாழ்க்கையில கொட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நீங்க ரொம்ப நாள தரித்திரத்தில் இருக்கிறது காரணம், உங்க கண்ணை வேற எங்கேயோ வச்சிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணை அப்படி கண்ட இடத்துல இருந்து எடுத்துட்டு அவருக்கு நேரா உங்க கண் இன்னைக்கு திருப்ப படும்னா இன்னைக்கு உங்க செழிப்பு ஸ்டார்ட் ஆகுது சார். Don't wait for the blessings, check the blessings. இந்த நல்ல அப்பா உங்களுக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஒரு நிமிஷம், இது தெரியலன்னு வைங்களேன், உலகத்துல அற்பமான காரியத்திற்கு பெரிய விலை கொடுப்பீங்க, ஆனா இவர்கிட்ட பெரிய காரியங்கள் சாதாரணமா உங்க வாழ்க்கையில நடக்கும். நினைக்காது, நீங்களே உங்களை குறைச்சிக்காதீங்க. நம்மலாம் என்னத்தை, நம்ம என்ன படிச்சிருக்கோமா, நம்ம அவ்வளவுதான், இனிமே என்ன அப்படி யோசிக்காதீங்க. ஊழியம் செய்யலாம், நீங்க வேலை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்க மனதில் ஒரு மாற்றம் வரணும். என்ன வரணும்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சூழ்நிலைகளை தாண்டிய ஒரு செழிப்பு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். உங்க வருமானத்தை எப்படி பெருக்கணும்ன்றது உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவர் எங்க பணம் இருக்குன்னு காட்டுவார். சார் என்ன சொல்ற தெரியுமா, உன்னை பணக்காரனா நாக்குறேன்டான்ற. உங்க வெற்றியை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லைன்ற. நான் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை தேடாதீங்க. ஒவ்வொரு நாளும் வர்ற பிரச்சனை ஆமென் எனக்கான வாய்ப்புகளா இருக்கு. ஆண்டவரே, என்னை சுத்திலும் ரொம்ப கடினமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமா, அப்பதான் நீ உருவாக போற. உங்களுக்கு சுத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பணமா இருக்கிறது. இந்த செழிப்புள்ள வாழ்க்கைக்கான பயணத்தை நீங்க ஆரம்பிக்கல சார், அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஸ்டார்ட் பண்றாரு உங்க வாழ்க்கையில. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேரண்டியா நான் இன்னைக்கு சொல்லி அனுப்புறேன், இதுவரை வராதது நம்ம வரும் சார்.